வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. சகல கணமும் சகல மகிமையும் சகல துதியும் புகழும் பெருமையும் உயர்வும் மேன்மையும் அவர் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே. ஆமென். அல்லேலூயா. சரி, அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். தேவன் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை ஒரு சில அறிகுறிகள் மூலமாக அவர் உணர்த்துவார். ஆமென். இங்கே ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த வாசற்படியை தாண்டும் பொழுதெல்லாம் எனக்குள்ள அந்த உணர்வு வரும். இது ஆண்டவருடைய வீடு, இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், இது ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம். அல்லேலூயா. நான் எனக்குள்ளே சில நேரங்களில் வசனத்தை வைத்து சில காரியங்களை யோசிப்பது உண்டு. அவருடைய ஆலயத்தில் வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்குமா? ஆமென். வேதம் சொல்லுது இது கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ் என்ன செய்வீங்க? வீட்டில் கழட்டி வைப்பீங்க, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்போவும் இங்கே தான் இருக்கிறேன். என்னுடைய ஆடையுடைய தொங்கலினாலே ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்குது. ஆமென். ஒரு துணி காய போட்டிருக்கும் போது நீங்கள் இப்படி நடந்து போனீங்கன்னா அந்த துணி உங்கள் மேலே படம் இல்லை? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? சின்ன வயசில் துணிகளை விளையாண்டுருப்பீங்க. நிறைய அந்த தொட்டில் கட்டி விளையாடும்போது தொட்டியில் முட்டி விளையாண்டுருப்பீங்க. அந்த தொட்டியில் தாண்டும் போது அந்த துணி மேலே என்ன செய்யும்? பட்டு தாண்டி போகும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்பொழுதும் தேவனுடைய வஸ்திரத்தில் அநேக அதை தாண்டி தான் என்ன செய்கிறீங்க? உள்ளே வரீங்க. அல்லேலூயா. இது நான் என்னுடைய இருதயத்தில் அப்படி நினச்சி தான் என்ன செய்யுது சில காரியங்களை. அது உள்ளே வரும்போது வஸ்திர தொங்கல் வசனம் ஞாபகம் வரும்போது என்ன செய்யுது? வஸ்திர தொங்கலுக்குள்ளே நம்ம தாண்டி என்ன செய்கிறோம்? நீங்கள் உள்ளே ஒரு 20 ஸ்டெப்பு வந்திருப்பீங்களா? 20 ஸ்டெப்பும் அவருடைய ஆடையை உரசிட்டு தான் என்ன செய்கிறீங்க? வரீங்க. அல்லேலூயா. உள்ளே வரும்பொழுதே உங்களுக்கு சுகம் உண்டாகும். உள்ளே வரும்பொழுதே உங்களுக்கு பலன் உண்டாகும். உள்ளே வரும்பொழுதே உங்களுக்கு கிருபை பெருகும். உள்ளே வரும்பொழுதே உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஜெபிக்கும் போது இல்லை, நீங்கள் உள்ளே வரும்பொழுது. ஆமென். ஏன்னா உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் பெறவாததற்கு முன்னமே இன்னும் தேவன் அறிந்திருக்கிறாரு. அவர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு மங்காத மகிமையுள்ள தேவாலயம். ஒரு நாளும் ஒளி மங்காது, ஒரு நாளும் மகிமை மங்காது, ஒரு நாளும் கிருபை மங்காது, ஒரு நாளும் பிரசன்னம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், ராஜா உன் பிரசன்னம் போதும். உங்கள் பிரசன்னம் ஒன்று இருந்தால் போதும், என்னுடைய எல்லா வாழ்க்கையின் காரியங்களும் அது மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மங்காத மகிமையுடைய தேவாலயம், கர்த்தருடைய ஆலயம், அது ஒரு நாளும் குறைவை என்ன செய்யாது, தன்னிடத்தில் வைத்திருக்காது, நிறைவை மாத்திரம் வைத்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள்
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போறோம்? என்ன சொன்னாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. எங்க சொன்னாங்க? அவருடைய ஆலயத்துக்கு முன்பதாக நின்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன மூடிச்சா? தேவனுடைய மகிமை மேகம் என்ன செய்ததான்? மூடினதான். சொல்லுவோமா எல்லாரும் ஒருமனப்பட்டு? 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இன்னும் ஒரு விசை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஆலயத்தை மேகம் மூடுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே எதிர்பார்க்கிறார். அது நடந்த உடனே ஆலயம் என்ன செய்கிறது? அவருடைய மகிமையினால் நிரம்புகிறதா இருக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆலயம் ஒரு கட்டிடமாகிய ஆலயம். சபை அப்படின்னா நீங்களும் நானும் தான் சபை. அல்லேலூயா. இன்னொரு ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். கவனிங்க, நான் சொல்கிறது முதல்ல சொன்னேன், இது கட்டடம், ஒருவர் கூடி வருகிற ஆலயம். ரெண்டாவது சபை அப்படின்னா ஒரு கூட்டமாக கூடி இருக்கிற இடம் தான் என்னது? சபை. ஆசாரிய சபை. இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதபாரகர் சபை கூட்டம், அப்புறம் ஜெப ஆலயங்களில் சபை கூட்டம் அப்படின்னா நிறைய கூட்டங்களை பற்றி சபை பற்றி பேசுது. சபை அப்படின்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே கூடி வந்திருக்கிற ஜனங்கள் தான் யார்? சபை. அல்லேலூயா. இப்போ இன்னொரு ஆலயத்தை குறித்து வேதம் பேசுகிறது. நானே அந்த ஆலயம். வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை பற்றி பேசுகிறாரு. கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமாகவரே ஆலயமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சிங்கன்னா தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய ஆலயமாகிய சரீரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என்ன அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிறாரா? அதனால தான் என்ன செய்கிறோம்? இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்து அவருடைய ஆலயமாகிய சபையிலே என்னை ஆலயமாய் மாற்றி அவருடைய ஆலயத்துக்குள் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதன் நோக்கம் என்ன? இந்த காரியங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் புரிந்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கவனிங்க, சபை, நீங்களும் நானும் ஆகிய சபை ஒரு ஆலயம் என்கிற ஒரு குடாரத்துக்குள் என்ன செய்கிறோம்? கூடி வருகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறத நோக்கம் என்ன? அவருடைய ஆலயத்தில் வேதம் சொல்கிறது, ஏசாயாலே அவருடைய ஆலயத்துக்கு அவர் கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களை என்ன செய்கிறாராம்? மகிழ பண்ணுகிறார். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு நோக்கம் என்ன? என்னை கர்த்தர் ஆலயமாய் மாற்றினதற்கு நோக்கம் என்ன? இதை தான் இந்த நாள் என்ன செய்ய போக உங்களோடு கூட 2-3 வசனங்களில் கொண்டு நான் பேசி உங்களோடு கூட அந்த எனக்கு கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தர் என்னை ஆலயமாய் மாற்றினார் அப்படின்னா என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய இந்த ஆலயமும் பரிசுத்தமாக இருக்கணும். என்னுடைய ஆலயமும் நான் தான் அந்த ஆலயம். நானும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ இந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு என்ன பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? நான் என்னுடைய ஆலயமாகிய சரீரம் பரிசுத்தமாக இருப்பதற்கு நான் எந்தெந்த காரியங்களிலிருந்து என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமான்களின் சபையில் என்ன செய்கிறதில்லை? நிலை நிற்பதில்லை. ஆலயம், இந்த நீங்க பார்க்கிற இந்த கட்டடமாகிய ஆலயம், இது நீதியின் கூடாரம். அல்லேலூயா. இது நீதிமான்களின் கூடாரம். கர்த்தர் இங்கே நீதி செய்கிறவராய் என்ன செய்கிறார் இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் இங்கே கவனிக்கிறவர்களா இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆலயத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பழைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவர் சமூகத்திலே காத்திருக்கிற மனுஷன் அவன் நீதிமானா எனப்படுகிறான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் செழிக்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் அவன் கர்த்தருக்குள்ள உண்மை உத்தமனாய் காணப்படுகிறவனாய் இருக்கிறான். இவன் நீதிமான்களின் சபையாகிய இந்த குடாரத்தில் என்ன செய்கிறான்? தங்கி இருக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய குடாரத்தில் என்ன செய்கிறாங்க? தங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட இருதயம் இல்லாதபடி நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஏனோ தானோ என்று சொல்லி வருவோமானால் ஒரு நாளில் ஏன் வருகிறோம் என்பதை என்ன செஞ்சிடும்? ஒரு அர்த்தமில்லாதபடி மாறி போகும். அப்புறம் வருவதற்கு ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுவதற்கு இருதயத்தில் என்ன இருக்காது? எண்ணம் இருக்காது, விருப்பம் இருக்காது. கடைசியில் என்ன செஞ்சிருவோம்? ஆலயத்துக்கு வராமலே என்ன செஞ்சிருவோம்? அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் தேவனை தேடுகிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாரம் ஒரு முறை வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாட்கள் நீ வராமல் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் வெளியே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் இருதயத்தில் ஒரு விதமான நெடரல் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வராமல் நீங்கள் வெளியே இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நான் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியலையேன்ற அந்த ஒரு விதமான இருதயத்தில் ஒரு விதமான எண்ணம் என்ன செய்யணும்? வரணும். அப்படி வந்தால் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் அதை கவனிக்கிறார், அதை பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு அந்த இருதயத்தில் ஒரு விதமான வியாகுலம் இல்லை, ஒரு விதமான எண்ணம் இல்லை, நம்ம அதை பற்றியே சர்ச்சை பற்றியே யோசிக்கலை அப்படின்னா, அல்லேலூயா, ரெண்டாவது கேட்டகரி. நம்ம எதுக்கு வரோன்னு நமக்கே தெரியாமல் சபைக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? வந்துட்டுருக்கிறோன்னு அர்த்தம். இந்த ஆலயமாகிய கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கு நோக்கம் உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றணும், உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும். பழைய வாழ்க்கையோடு கூட நான் ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு இருக்கிற மாதிரியே இருந்தேன், நான் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது ஆலயத்தின் மகிமை என்னை முதலாவது மாற்றுகிறதா இருக்கிறது. நான் ஆலயத்தின் மகிமைக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய ஜீவியம், என்னுடைய காரியம் இந்த ஆலயத்தில் கர்த்தர் சொல்லப்படுகிறபடி என்ன செய்கிறோம்? அது மாறுகிறது. வார்த்தை என்னை என்ன செய்கிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. நான் மாற விரும்ப என்னுடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? அது மாறுவதற்குண்டான இருதயம் எனக்கு கூட காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் அவனுடைய ஆலயத்தில் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் பிரகாரத்தில் என்ன செய்வாங்க? அல்லேலூயா. இங்கே நாட்டப்பட்டால் தான் செழிப்பாங்க என்ன செய்யும்? உண்டாகும். இங்கே நாட்டப்படலை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வேறுண்டலை, அவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கலை, கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம என்ன செய்யலை, கீழ்ப்படியலை என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அப்படியே இருந்த மாதிரியே இருக்க விட்டுறார். என்ன, கோதுமை மணி வளர்ந்து பெருகும் பொழுது களை என்ன செய்தான்? கூட சேர்ந்து வளருதான். அந்த களை என்ன செய்ய மாட்டாங்களா? பிடுங்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? நல்ல பயிர்களும் என்ன செஞ்சிருமா? களையோடு சேர்ந்து நல்ல பயிர்களும் பிடுங்கப்பட்டுரும். அதோடைய வேர்கள் டிஸ்டர்ப் ஆகும். அதோடைய வேர் பிடுங்கும் பொழுது அதோடைய வேரை அசைச்சிருச்சு, அதோடைய வேரை எடுத்து விட்டுருச்சுன்னா நல்ல கனி கொடுக்கிற அந்த நெற்கதிரும் என்ன செஞ்சிடும்? அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன செய்யாதீங்க? அது பிடுங்காதீங்க, அது வளர விடுங்க. கடைசி நாட்களில் அறுவடை நேரத்தில் களை தனியாக போகும், நெல் தனியாக, கோதுமை தனியாக என்ன செய்யும்? பிரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, சபைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? மணவாட்டி. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? மணவாட்டி. இந்த மணவாட்டி எங்கே 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 போகணும்? மணவாளன் ஒரு வாட்டி வரும் பொழுது அவரை சந்திக்க என்ன செய்யணும்? எதிர்படணும். அப்படி போகும்போது இங்கேயே உக்காந்துட்டு இருக்கணுமா, அங்கே போகணுமா?
அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்க ஆசை அங்கே போகணும்? ஆமென். இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தோடு நம்ம காரியங்களை செலவிட கர்த்தரிடத்திலிருந்து வருகிற மகிமை என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். நீதிமான்களின் கூடாரம் இது. சங்கீதம் 74:2 பூர்வ காலத்தில் சம்பாதித்த ஆண்டவர் உங்களை என்ன எப்போ சம்பாதித்தார் நினைக்கிறீங்க? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் நாள், கர்த்தரை தெரிந்து கொண்ட நாள் நினைக்கிறீங்க. இல்லை, அது உங்களுக்கு ஞானசானம் எடுத்த நாளில் தான் எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தார், அதுக்கப்புறம் தான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இல்லை, அது உங்களுக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை தெரிந்து கொண்டேன்றாரு. உன் கருவிலே உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பூர்வ காலத்திலே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு பாடல் வந்தது, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, என் கரு இல்லை, என் தாய் உருவாகும் முன்னவே என் கருவை பார்த்தவர். அல்லேலூயா. அந்த மனுஷன் எப்படி தான் யோசிக்கிறான்னு தெரியல. அவர் கூட ஒரு 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 ஜென்ரேஷன் தான் முன்னாடி போய் யோசிக்கிறார். என் ஆண்டவர் சொல்கிறார், உலக தோற்றம் முன்னவே உன்னை தெரிந்து கொண்டேன்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அவர் சொல்கிறாரு, என்னுடைய எலும்புகள் ஒன்றும் உருவேற்படவே இல்லை, ஆனாலும் என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இன்னும் என்னுடைய அவயவங்களில் ஒன்று கூட உருவாகலை, ஆனால் என் பேர் எங்கே இருக்கு? அதான் சொல்கிறாரு, உங்களை பூர்வ காலத்திலே அவர் சம்பாதிச்சிட்டார். சிலுவையில் எப்போ ரத்தம் சிந்தினாரோ ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் உங்கள் எல்லா ஆத்துமாக்களையும் அப்போவே அவர் சம்பாதித்து விடுத்து விட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நித்திய மகிமைக்காக நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம அந்த சபைக்குள்ளே ஏன் கூட்டி சேர்க்கிறாருன்னா, அவருடைய மகிமையில் நீங்கள் பங்கு பெறணும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்துக்கு வந்தால் மகிமை உண்டு. ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து 100% உண்மையை நான் சொல்ல முடியும். நீங்கள் ஆலயத்தை தேடி கர்த்தரை தேடி நடக்கிற ஒரு நடையோடைய பிரயாசத்தை கூட என் தேவன் வீணாக போக விட மாட்டார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடையும் கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு கூட தெரியாது நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்து வரீங்களோ, இல்லை எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறீங்க கூட எண்ணி வரமாட்டீங்க. ஆனால் என் தேவன் நீங்கள் ஆலயத்துக்கு அவருக்காக எடுக்கிற பிரயாசத்தை ஒவ்வொரு நடையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணிலேருந்து வடிகிற கண்ணீரை மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறார். நிச்சயம் பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது சொல்லிக்கிட்டே வரார். அதில் ஒரு சபையில் வரும் பொழுது சொல்கிறாரு, உன் கொடிய தரித்திரத்திலையும் உன்னுடைய ரொம்ப முடியாமல் இயலாமையிலையும் நீ எனக்காகப்பட்ட பிரயாசத்தை நினைவில் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ சொல்கிறாரு பாருங்கள், பிரயாசப்படும் பொழுது கஷ்டப்படும் போதெல்லாம் வரல, அப்போ உதவி செய்கிறாரு. ஆனாலும் அவங்களுடைய அந்த வறுமையிலையும் அந்த கஷ்டத்துலேயும் அந்த நஷ்டத்துலேயும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் அதை சொல்கிறாரு, நான் நினைவில் வச்சிருக்கிறேன். என் பிள்ளையே, என் சபையே நான் நினைவில் வச்சிருக்கிறேன். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அல்லேலூயா. உங்கள் பிரயாசங்களை, ஆலயத்துக்கு வருகிறதுக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். இன்னும் ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சபை எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். என்ன கவனிங்க, சபை என்ன செய்யும்? நான் சபைன்னு யாரை சொன்னேன்? சபை யாரு சொல்லுங்க? நான் தான் சபை சொல்கிறேன். சபை எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளும். ஆமென். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, உனக்கு நிறைய கூட்டத்தை என்ன செய்வேன்? அல்லேலூயா. உனக்கு நிறைய கூட்டத்தை என்ன செய்வேன்? சபைனா ஒரு பெரிய கூட்டம், அதுதான் சபை. இப்போ அந்த சபை என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன். உன் மேலே அந்த சபையை என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். ஒன்றும் அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா.
சொல்லுங்க, என்ன மேற்கொள்ள ஒன்றும் இல்லை. என்னை மேற்கொள்ள ஒன்றும் இல்லை. என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் ஜெயம் எடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? சபை எல்லாத்தையும் மேற்கொள்ளும். உலகத்தில் எவ்வளவு பெரிய கொடிதான காரியம் வரட்டும், சபை மேற்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. எதிர்த்து எவ்வளவு காரியம் வந்தாலும் சபை போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் இந்த நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், இன்னும் உலக அதிர்ச்சி, பூமி எதிர்ச்சி, அன்பு குறையிறது, நிறைய அடையாளங்களை கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அறிவு பெருக்கும், டெக்னாலஜி பெருகும், இன்னும் அநேக காரியங்கள் நடக்கும். அப்பொழுது முடிவு வரும். சில காரியங்கள்லாம் அந்த வெளிப்படுத்தலில், மத்தேயுல, மார்க்கில், சுவிசேஷ புத்தகத்தில் அநேக காரியங்களில் கர்த்தர் உண்மையாக சொன்னது உண்டு. தானியேலில் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்னது உண்டு. அநேக காரியங்கள் உண்டு. கவனிங்க, இது எல்லாம் நடக்கும், ஆனால் சபை தான் ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்கிறாரு, சபை தான் ஜெயிக்கும். சபை கடைசியில் எல்லாத்தையும் ஜெயித்து ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் என்ன செய்யுமா? உயர்த்தப்படுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டியாகிய ஆலயம் ஒரு நாளும் கீழே இறங்குறது இல்லை. அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு என்ன செய்யுமா? அது பாட்டுக்கு பெருகும். அல்லேலூயா. எதனால பெருகும் தெரியுமா? யார் கூட இருக்கிறா? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு என்ன செய்யும்? ஆமாம், அவர் கூட இருந்து ஆறுதல் படுத்தி என்ன செய்வார்? நடத்தி செல்வார். உங்கள் கூட யாரும் இல்லையா? யாராவது இருக்காங்களா? என் கூட யாருமே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் சொல்கிறாரு, சபையே, என் ஆலயமே, உன் கூட, உன்னோடு கூட, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். பேதுருவுக்கு சொன்னேன், உன் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஆண்டவர் முதன்னு சபைன்னு பேர் வச்ச இடமே அதுதான். அல்லேலூயா. சபையை கட்டுவேன்னு சொல்லி சபைன்னு வருகிற இடமே அதுதான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே உன்னை கொண்டு, உன்னை அஸ்திபாரமாக கொண்டு இன்னும் அநேக ஜனங்கள் என்ன செய்வேன்? எழுப்புவேன். ஒருத்தரும் அதில் என்ன செய்ய மாட்டான்? இடற மாட்டான். யாரும் அதில் என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், இடற மாட்டாங்க. ஏன்னா பாதாளத்தின் வாசல் அவளை தொடாதபடிக்கு அவங்களை உயரத்தில் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், உயரத்தில் வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவருங்க. அவர் உதாரணத்துக்கு சொல்கிறா கூட ஹைட்டில் தான் சொல்கிறார். நீ கழுகுகளை போல் என்ன செய்வாய்? உயர எழும்புவாய். மான்களை போல் என்ன செய்வாய்? மான் துள்ளி பார்த்துருக்கீங்களா? நடுவில் மட்டும் ஒரு புலி இருக்கிறத பார்த்துருச்சுன்னா ஓடி வர மான் கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே என்ன செய்யுமா? அங்கே ஜம்ப் பண்ணிச்சுன்னா புலியை தாண்டி ஜம்ப் பண்ணிப்போம். 20 அடிக்கு என்ன செய்யுமா அது உயரத்துக்கு? ஆனால் சாதாரணமாக போகும்போது 5 அடி 6 அடிக்கு தான் என்ன செய்யும்? தாண்டும். ஒரு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா எங்கே தாண்டுமா? குறைஞ்சது 20 அடி. அப்போ அது எவ்வளோ ஹைட் எழுது பாருங்கள். நம்ம சர்ச்சையே 12-13 அடி தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. மான்கால்கள் உனக்குண்டு. அல்லேலூயா. கவனிங்க, சபையாகிய உங்களை, அவருடைய ஆலயமாகிய உங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆலயத்துக்கு ஆலயம் வரணும். விளங்குறவங்க, ஆலயத்துக்கு ஆலயம் வரணும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. இவர்கள் இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியமாக அந்த ஆலயத்தை குறித்து அப்படியே தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆலயத்தின் மகிமை உங்களை மூடிக்கிட்டே வரும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்கள் இருதயத்தில் தூய்மையோடு கேட்பீங்கன்னா உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எப்போது என்ன செய்கிறாருங்க?
இங்கே தான் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர், அதே அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசித்து முடிக்கலாம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. ஒரு பட்டணந்தோறும் போகையில் எவர்கள்? ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் பட்டணந்தோறும் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போகும்போது எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் என்ன செய்தார்? விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்கள் என்ன செய்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சட்ட திட்டங்கள் என்ன செய்கிறாங்களா? ஒப்புவிக்கிறாங்க கை கொள்ளும்படி. அவங்க அது கை கொண்டதினால சபை என்ன செஞ்சுதான்? காலையில் 9 மணிக்கு சபை. சபையுடைய சட்டத்திட்டங்களில் ஒன்று காலை 9 மணிக்கு ஆலய ஆராதனை. நீங்கள் பெருகணுமா? நீங்கள் வளரணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? கிருபை வேணுமா? உங்கள் வம்சம் பெருகணுமா? உங்களுடைய ஆஸ்தி பெருகணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகணுமா? சட்ட திட்டங்களை நீங்கள் கை கொண்டீங்கன்னா, அதுக்கு உங்களை ஒப்புவித்தீங்கன்னா பெருக்கம் உண்டு. அல்லேலூயாவா. ஒத்துக்கொள்ளுகிறவர்கள். நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே அங்கேயே நிற்பேன், வேறு எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன். சபையில் இதுதான் ஒழுங்குனா இதுதான் ஒழுங்கு. நீ கலெக்டருக்கு மாமனாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, சபையில் இதுதான் ஒழுங்கு. இப்படித்தான் சபை என்ன செய்யும்? மனிதனை நாடியா தேவனை நாடியா? நான் யாரை நாடி போதிக்கிறேன்? எனக்கு மனிதன் இல்லை, தேவன். அல்லேலூயா. எனக்கு இதுதான் ஒழுங்கு, சபைக்கு இதுதான் ஒழுங்கு. நான் இப்படி தான் என்ன செய்யணும்? இது சபையுடைய ஒழுங்கு. அப்படின்னா அந்த ஒழுங்கு என்ன செய்தாங்களாம்? அப்போஸ்தலர் காலத்தில் அதை கடைபிடித்து வந்தாங்க. அதனால் என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க? சபை பெருகுதுங்க. அல்லேலூயா. சபைனா இந்த சபை மட்டும் இல்லை, நீங்கள் தான் பெருகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகுது, உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகுது, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெருகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிற காரியங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே, உங்கள் தேவை உங்களுக்கு தேவை நீங்கள் யோசிக்கிறது முன்பதாகவே அது உங்களுக்கு வந்து சேரும். எப்படி? ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் என்ன செய்யணும்? கை கொள்ளும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவனை பெரிதும் உயரமான ஒரு பர்வத்து மேலே செய்கிறான், கொண்டு போகிறான். தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. 22வது வசனத்தில் அந்த மணவாட்டியை அவர்கள் காண்பித்து விட்டு 22வது வசனம் வாசிக்கலாம். அதிலே 12 வாசல்களும் 12 முத்துகளாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல் என்ன செய்தான்? சுத்த பொன்னா இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் என்ன செய்யல? காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை கடைசியா எங்க போய் சேரப்போகுது? இது ஒரு டிராவல் பண்ற சபை. அல்லேலூயா. சபை எது? சபை என்ன செய்யுது? நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பரலோகத்துக்கு போகிற வழியை நோக்கி என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஆயத்தப்பட்டுருக்கோம். அல்லேலூயா. ஏன் இங்கே வரோம்? உலகத்தில் நிறைய அசுத்தங்கள் என்ன செய்யுது? அங்கங்கே வீசுது. இங்கே வந்து என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில்
அதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு பரிசுத்தப்படுத்தி என்ன செய்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் இப்படி வர்றதுனால இங்கேருந்து சபை எங்கே போகுது? இப்போ ஆமாம், மத்திய ஆகாயத்துக்கு என்ன செய்ய போகுது? போகுது. அங்கே தேவாலயம் இருக்க இல்லையா? யார் தேவாலயமாக இருக்கா? ஆட்டுக்குட்டியானவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு எதற்கு ஆலயம்? மணவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆலயம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் எங்கே போய் இருக்க போகிறோம் தெரியுமா? எப்படி அந்த ஐஸ்வர்யவான் லாசரில் போய் லாசர் ஆபிரகாம் மடியில் உட்காந்தாரு பாருங்க, அதை மாதிரி இந்த சபை அப்படியே மறையும். அப்படியே தேவனுடைய சரீரமாகிய சபை என்ன செய்யும்? நம்ம மூடும். அப்படியே பத்தி ஆகாயத்தில் எங்கே இருப்போம்? தேவனோடு இருப்பே, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பே. சபை நொடியில் என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. மகிமையுள்ள சபையாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோம்? போய் அங்கே இந்த சபை அங்கே தான் போய் நிற்கும். அல்லேலூயா. சபை மறுரூபமாகும். இது இல்லை நீங்களும் நானும். அல்லேலூயா. இம்மை பொழுதுல மறுரூபம் ஆவோமா? இந்த கட்டிடமாகிய ஆலயத்தில் வாசமாக இல்லாமல் நித்தியமாய் நமக்கென்று இருக்கிற இந்த தேவனோடு கூட என்ன செய்வோம்? நாம் வாசமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை இங்கேயும் மகிமை மங்காது, அங்கேயும் மகிமை மங்காது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை இது இல்லை, உங்கள் மகிமை மங்காது. நீங்கள் மங்குற மகிமை என்ன செய்யலை? பெறலை. ஒரு காலத்தில் மங்கி எரிஞ்சோம். ஆனால் ஆண்டவர் அதை நல்லா கொழுந்து விட்டு எரிகிற விளக்கத்தனில் ஏற்றப்பட்ட விளக்க போல என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டார். இனி நான் மங்கி எரிகிறது இல்லை, என் வெளிச்சம் இனி மங்குறது இல்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி எனக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மங்காத மகிமையுள்ள தேவாலயத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை ஆலயமாக கொண்டு மாற்றி என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். உங்களுடைய ஸ்தலம், நீங்கள் இருக்கிற இடம் நீதிமான்களின் கூடாரம். எத்தனை பேர் நீதிமான் ஒத்துக்கிறீங்க? நீதிமானா? நீங்கள் நீதிமானா? நான் நீதிமானா? அல்லேலூயா. நாம் எல்லாரும் யாரு? நீதிமான்கள். இது நீதிமான்களின் கூடாரம். இதுக்குள்ள நீதிமான்களின் கிரியை என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவரை பாடுற, துதிக்கிற, உண்மையாக இருக்கிற, வேதத்துக்கு கீழ்ப்படுகிற இந்த இருதயம் இருக்குமானால் நீங்கள் நீதிமான்கள் கூடாரத்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்க முடியும். சபை, நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை பெற்றவங்க. அல்லேலூயா. கடைசியாக சபை மறுரூபமாகும். அல்லேலூயா. அந்த மகிமையுள்ள பரலோகத்தில் மணவாட்டியாய் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. சபை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைக்கப்படும். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஜெயம் எடுக்கிற வல்லமையை அந்த மகிமை உள்ள பிரசன்னம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க, ஜெயம் எடுக்க கர்த்தருடைய மகிமையை பெற்ற நீங்களும் நானும் அந்த மகிமைக்குள்ளே, கர்த்தருடைய மகிமைக்குள்ளே தங்கி இருக்க, அதில் வாசமாக இருக்க, அந்த மகிமையை நமக்கு இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே பெருக்கிக் கொள்ள கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்போம். அவருடைய சமூகத்தில் கண்களை மூடி, ஓ ரிபல ரதல ரதல ரஷத ரதியல ரதனமா ரஹரதியல ரதல ரதியல ரதனமா. நீ நல்லவர் கர்த்தர், கிருபையுள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நல்லவர் கர்த்தர், கிருபையுள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல இறங்கட்டும் இந்நாளிலே, இறங்கட்டும் இந்நாளிலே. ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, ஆனந்த சத்தமிடுவோ. ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, ஆனந்த சத்தமிடுவோ. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம்,
பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். துதிகள் எக்காலம் மோதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் மோதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடு. ஆமாப்பா, பலத்த கரத்துக்குள்ள ஓங்கி உயரத்துக்குள்ள ஆலயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், சபையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் நல்லவர், கிருபை உள்ளவர் என்று உங்க நாமத்தை உயர்த்த இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறீங்கப்பா. நீ செய்த எல்லா மகிமையுள்ள கிருபைகளுக்காக, மகிமையான ஈவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்க தயவுள்ள கிருபை ஆலயத்தை, சபையை, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்நாள் வரைக்கும் நடத்தினது, பாதுகாத்தது, ஆண்டவரே, ஏந்தி சுமந்து கொண்டது, நன்றி சொல்லுகிறேன். இன்னும் உம்முடைய கிருபை தாங்கட்டும், இன்னும் உம்முடைய கிருபை பாதுகாக்கட்டும், இன்னும் உம்முடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் சபை பரிசுத்தமாய் காணப்படுவதாக, மகிமையுள்ள சபையாய் அப்பா, கரைத்திரை அற்றதாய் ஆண்டவரே, உம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படியாய் பரிசுத்தமும் உண்மையும் உள்ள ஆண்டவரே சபையாய் நாங்கள் காணப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க, கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.